ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஊருக்கு போனப்போயே மருதாணி கேட்டிருந்தாங்க. தங்கச்சி பிள்ளைங்களாம் கேட்டிருந்தாங்க. அப்போ எறும்பு மருந்து போட்டு விட்டுருந்தனால சரி கொஞ்சம் பறிக்க முடியல. அப்புறம் ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் மழை பெஞ்சனால தளைஞ்சிருச்சு. அப்புறம் மருதாணி பறிச்சுட்டு போய் கொடுத்துருந்தோம். காலையில் பறிச்சுட்டு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து, இந்த பிள்ளைங்க பாருங்கள் எந்திரிக்காமல் இன்னும் தூங்கிட்டு இருக்குதுங்க. அதுங்களை எழுப்பி விட்டுட்டு நானும் மருதாணி பறித்து வச்சுட்டு, அப்புறம் அம்மாவுக்கு பூ கட்டுற வேலை இருந்தனால சரி நம்மளே சமைச்சிருவோம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி கறி குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வேலை இல்லைன்னா அவங்களும் செய்வாங்க. அப்புறம் பூ கட்டுற வேலை இருந்தனால அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் என் தங்கச்சி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தா. பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாம் போட்டு கொடுத்தா. சமையல் வேலையை நான் முடிச்சிட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த லீவ் விட்டோன்னா பார்த்திங்கன்னா அச்சாங்கல் விளையாடுறது, தாயம் விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாண்டு இப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மருதாணி அரைச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் வைக்கலான்னு வச்சோம். அப்புறம் இவருக்கு மருதாணி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி எனக்கும் வச்சு விடுன்னு கேட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வச்சு விட்டு, இந்த பொடுசுங்களுக்கு வச்சுட்டு, பாப்பாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாம் வச்சுட்டு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். அப்புறம் எங்கத்த போய் வைக்கிறத பாரு தூங்கியாச்சு. அப்புறம் சாயந்தரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் மருதாணி வச்சுட்டு, அதுக்குள்ளே ஐஸ் வந்துன்னு சொல்லி எல்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு நான் வச்சுட்டு, எல்லோரும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் கடைசியாக வைக்கவும் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக்